ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யணுன்ற சிந்தனையோடு தான், அந்த மாபெரும் காரணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்கிறத நல்லா கேட்டீங்கன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களும் அதிசயங்களும் என்ன என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாயிரு. எப்போவுமே உன் மேலே நீ நம்பிக்கை வை. வாழ்க்கை எப்படி வாழ்வதுங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ என்னதான் சரியான பாதையில் போனாலும் இதில் வருவங்க சரியா இல்லாத பட்சத்தில் விபத்தில் சிக்கிக்கொள்ளும்படியாக சூழ்நிலைகளும் இக்கட்டான சிக்கல்களும் உன் வாழ்க்கையில் வரும்போது அதை பார்த்து பயப்படாம மிரண்டு போகாம தைரியமாக முன்னேறிப்போ. எந்த காரணத்துக்காகவும் யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் ஏங்குவதோ பொறாமை கொள்வதோ உனக்கு வேணாம். ஏன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து எப்போது நீ பிரமிச்சு போறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் நீ கீழே தாழ்ந்து விடுவாய். அதனால எப்போதும் உன்னை நீயே உயர்வா பெருசா நினச்சிக்கிட்டு இன்னும் முன்னேறதுக்கான வேலைகளை செய்யி. இத்தனை நாளாக உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே எப்போதும் நீ நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவும் உன் வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய பிள்ளையாகவும் இருக்கணும் என் செல்லமே. யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்து. இந்த உலகத்துல மனிதர்கள் இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீ முதல்ல முடிவு செஞ்சுட்டு வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை உண்டாக்கிக்கிட்டு அடுத்தடுத்து ஜெயிச்சு சாதிச்சு போய்கிட்டே இரு. நிதானமாக நீ இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். எப்போவுமே வார்த்தைகளாலேயே அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் நான் ஜெயிச்சிருவேன் சாதிச்சிருவேன்னு சொல்லாம செயல்களின் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்த பழகு. இந்த வராகியம்மா உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னை தேடி எங்கேயும் போக வேண்டாம். ஏழைகளின் வடிவத்தில் ஏழைகளின் ரூபத்தில் நான் இருக்கும்போது நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இரு. என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தனது எல்லா விருப்பங்களையும் திறந்து விட்டு பெருசா பேராசைப்படாம இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு அகங்காரமும் ஆணவமும் ஆசையும் இல்லாம அமைதியாக வாழ்க்கையை வாழ்றானோ அவனுடைய வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும். நீ எளிமையான வாழ்க்கையை வாழும்போது நிம்மதி நிச்சயமாக உன் கூட இருக்கும். தனிமை உனக்கு எப்படி இருக்குதோ அதே போல பல சந்தர்ப்பங்களையும் உனக்கு சொகுசாக சாதகமாக சுகமாக நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். நீ ஒருத்தவங்களுக்கு நிறைய முறை பல நாட்கள் உதவி செஞ்சிருப்ப. ஆனால் என்னைக்காவது உதவி செய்ய மாட்டேன்னு மறுத்தினா அவர்கள் அடுத்த நிமிடமே உன்னை மறந்து நீ செஞ்ச உதவிக்கான நன்றிகளையும் மறந்து தூக்கி எறிந்து பேசக்கூடிய சுயநலம் கொண்ட மனிதர்களாக தான் இந்த பூமியில் இருக்காங்க என் செல்லமே. உன் எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வெற்றியையும் தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். கண்ட இடத்துல கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல, உன் மனசில் இருக்க ரகசியங்களையும் உன் வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கூட நீ எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லு. உனக்காக அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயம் நீ மகிழும்படியும் மன நிம்மதி கிடைக்கும்படியும் ஆச்சரியப்படும்படியும் அழகான விஷயங்களை நான் உனக்கு அமைச்சு தரேன். உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களை நீ நேசிக்கும் போது உன்னை வெறுக்கக்கூடிய அந்த 4 பேரை பற்றி யோசிக்கவே உனக்கு நேரம் இருக்காது. எப்போவுமே உனக்கு எது சரியோ உனக்கு எது நல்லதோ உனக்கு எது பிடிக்குமோ அதை பற்றி யோசி. உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் பிடிக்காத மனிதர்களையும் கெட்ட நிகழ்வுகளையும் கடந்த கால நிகழ்வுகளையும் யோசிக்க கூட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகம் உன்னை பார்க்குற பார்வையையும் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற செயலையும் உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் உன் பார்வையிலையும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் நீ கவனமாக தெளிவாக இருக்கும்போது நிச்சயமாக எல்லாமே சரியாயிடும். நீ போகிற பாதையில் 1000 தடங்கல்களும் தடுமாற்றங்களும் வந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தனையும் தாண்டி
உன் வாழ்க்கை பயணம் ஜெயிக்கும்படியும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். முடியாதுன்னு நீ சொல்கிற விஷயங்களையும் நமக்கு கிடைக்காதோ நீ நினைக்கிற விஷயங்களையும் யாரோ ஒருவர் பெற்றுக்கொண்டும் செஞ்சு கொண்டும் தான் இருக்காங்க. மற்றவங்களால முடிகிற ஒரு காரியம் உன்னால் முடியாமல் இருக்குமா என்ன? நிச்சயமாக நீ முயற்சி செய்யும்போது உனக்கு நடக்காததை நான் நடத்தி கொடுப்பேன். உன்னால் முடியாததை நான் முடிச்சு கொடுப்பேன். இந்த உலகத்தில் இனிமேல் நீ இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு மனசோட இன்னும் பெறுவதற்கு தயாராக வேலை செய்யு. எது உன்னை விட்டு போனாலும் அதை பெருசாக நினைக்காம அதுக்காக கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல கவனம் செலுத்து. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ தோல்வியே சந்திக்கலைன்னா நீ எதுக்குமே பெருசாக முயற்சி செய்யலைன்னு தான் அர்த்தம். தோல்வியை சந்திக்காத மனிதனும் சங்கடத்தை சந்திக்காத மனுஷனும் சாதிச்சதா சரித்திரம் கிடையாது என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை சமாளிக்கிறியோ, தோல்வியை தாண்டி வர்றியோ, அந்த அளவுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். உன்னுடைய உழைப்பும் நேரமும் என்னங்கிறது நீ தான் முடிவெடுக்கணும். எந்த அளவுக்கு நீ நேரம் செலவிட்டு உழைப்பையும் முயற்சியையும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். எனக்காக நீ இருக்கிறன்ற அந்த உணர்வு தான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடியதாக இருக்கு. இந்த வராகியம்மா எப்போவுமே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கேன். அதே போல் என்னை வழிபடக்கூடிய பக்தி உள்ள பிள்ளையாக நீ இருக்கிறன்ற அந்த எண்ணத்தின் மூலமாக தான் நான் உனக்காக இன்னும் அருளாசிகளை அள்ளி கொடுக்க தயாராயிருக்கேன். ஒவ்வொரு நொடியும் இனி உன் வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போது. அன்புக்காக வெளியில் எதையும் ஏங்கி தேடாதே. அன்புக்காக ஏங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு அன்பின் சரணாலயமாக, அன்பின் அடைக்கலமாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். எப்போவுமே உன் உடல் ஆரோக்கியத்திலும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் நீ நேரம் செலுத்து. ஏன்னா ஆரோக்கியத்தில் ஒருபோதும் சமரசம் செஞ்சுக்க கூடாது. நீ எந்த அளவுக்கு உன் உடம்பை நல்லா பாதுகாத்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறியோ, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என் செல்லமே. சீக்கிரமாக சரியான நேரத்துக்கு படுக்க போகிறதும் காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதுமே ஒரு மனிதனை ஆரோக்கியமாகவும் செல்வந்தனாகவும் புத்திசாலியாகவும் ஆக்கக்கூடிய அற்புத ரகசியமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இரவெல்லாம் எதையாவது பார்த்துட்டு எதுக்காவது நேரம் செலவழிச்சிட்டு தாமதமாக தூங்குவதும், தாமதமாக தூங்குனனால காலையில் எழுந்திருக்க முடியாமல் சோம்பலோட எந்திரிக்கணுமேனு கடமைக்கு எந்திரிப்பதும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு சுறுசுறுப்பாக நீ எல்லா வேலைகளையும் முயற்சிகளையும் செய்யும் போது அது உன் உடம்பை மட்டும் ஆரோக்கியமாக வைக்காம உன் வேலைகளுக்கான வெற்றியையும் கொடுத்துவிடும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களையும் இன்னும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கைங்கிற ஓட்ட பந்தயத்தில் துவக்கம் நீயாகத்தான் இருக்கிறாய், அதன் முடிவும் உன்னுடைய வெற்றியாகத்தான் இருக்கு. மன நிறைவோட உனக்கான வேலைகளை செய். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகியம்மா துணையாக இருப்பேன். உன் கருத்துக்களை எல்லாம் நீ பயப்படாமல் மற்றவங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது தானே உன் திறமை மற்றவர்களுக்கு புரிய வரும். நீ சொல்கிறதை எத்தனையோ பேர் கேட்காம எதிர்முனை தாக்குதல் நடத்தலாம். பல திசைகளிலிருந்தும் பல பேர் உனக்கு எதிராக எதையாவது சொல்லலாம். ஆனால் நீ தான் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். மழை இருக்குதுன்று பெரிய மலை தடங்களாக இருக்குதேன்னு நகர்ந்து போகிறவங்கள விட அதுக்கு கீழே ஏதாவது புதையல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோண்டி பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக ஆச்சரியத்தை அடுக்கி வச்சிருக்கும். நீயும் அப்படிதான். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என் வராகியம்மா எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருந்ததால இப்போது உனக்கான அற்புதங்களை செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். சோகமாக இருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இரு. உன் சிரிப்புக்காகவே யாராவது நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். எவ்வளவு கவலை இருந்தாலும் நீ அதை வெளிக்காட்டிக்காம தைரியமாக சமாளிக்கிறன்ற அந்த துணிவும் திறமையும் நிச்சயமாக மற்றவங்களுக்கு பிடிக்கும். உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது நினச்சிக்காத. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுது. நீ எப்போதும் நிம்மதியோடு இருந்தினா ஒரு நிமிஷம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாட்டி ஒரு நிமிஷம் என்ன
வாழ்நாளே வீணாகிவிடும் என் செல்லமே. வாழ்க்கையில கவலம் கஷ்டம் பிரச்சனைன்னு எது இருந்தாலும் உடனே நிம்மதி இழந்து தவிக்க கூடாது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் வராகி அம்மா கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீனா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். மரியாதைங்கிறது உன் வயசை பொறுத்து உனக்கு கொடுக்கப்படக்கூடாது. நீ செய்யும் செயலையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய திறமையும் பார்த்து உனக்கு கொடுக்கக்கூடியதாக மரியாதை இருக்கும்படி பார்த்துக்கோ. எப்போவுமே நீ எல்லா விஷயத்தையும் சரியாக செய்யக்கூடிய திறமைசாலியா புத்திசாலியா இருக்கங்கிறது எனக்கு தெரியும். அதை இந்த உலகுக்கு நினைவூட்டும் விதமாக நடந்துக்கோ. நீ எப்போதும் உன்னை நம்பு. நீ நினைக்கிறத விட தைரியமான பிள்ளையாக இருக்கிறாய். உனக்கு தெரிந்ததை விட உன் வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாகவும் நீ இருக்க. அந்த அளவுக்கு திறமையும் தைரியமும் உள்ள உன்னை நிச்சயமா மிக பெரிய அளவில் இந்த வராகி அம்மா வெற்றி பெற செய்வேன். உனக்கு ஆறுதல் சொல்ல நான் வந்திருந்தேனாலும் இப்போது இனி கூடிய சீக்கிரமே உனக்கான அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் செய்ய தான் போகிறேன். ஒரு மனிதர் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமல் போலியான உறவுகளை நேசித்து அப்புறம் நீயே உன் மனசை காயப்படுத்திக்கிறத விட தனிமையாக இருப்பது தான் சிறப்பானதாக இருக்கும். ஆழமான பல சிந்தனைகளையும் அழுத்தமான பல முடிவுகளையும் எடுக்க மன உறுதியை வளர்த்தெடுத்தது உன் தனிமை உலகம்தான். நீ தனிமையில் இருக்கும்போது தான் பல விஷயங்களை புதுசாக புரிஞ்சுக்குவ. பல விஷயங்களையும் நீ யோசித்து கற்றுக்க முடியும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எல்லா நன்மைக்கே எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்னு எல்லா முடிவுகளையும் நீ தைரியமாக சிறப்பாக எடுத்தாயே. ஆனால் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். முன் வச்ச கால பின்னெடுக்காம நீ தொடர்ந்து உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யும் போது மாபெரும் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்.